இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் வந்து செகண்ட் பார்க்குறது என்னென்னா இங்கிலீஷ் தமிழ் வவல் ஈக்குவலன்ஸ். இங்கிலீஷ் வவல்ஸு அது ஈக்குவலண்ட்டாக தமிழ் என்ன இருக்குது? இங்கிலீஷில் 5 வவல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஏஇஐஓயு இல்லை ஓயு ஓடபிள்யூ இதெல்லாம் வந்து டிப்தாங் சொல்லுவோம். நம்ம சில இடங்களில் டபிள்யூ ஒய்யெல்லாம் வந்து வவலாக ட்ரீட் பண்ணப்படும். பட் இது ஏன்னா போலியாக புரியுங்களா? சிடோ வவல்ஸ் சொல்லலாம் அதை. ஸோ ஏஇஐஓயு மட்டும்தான் வந்து ஆக்சுவல் வவல்ஸ். இது டிப்தாங் சொல்லுவோம். டிப்தாங்னா 2 வவல் ஒன்றா சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா அதை டிப்தாங் சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம இது முதல்ல இதை மட்டும் பார்ப்போம். ஏ, இந்த ஏக்கு ஈக்குவலண்ட் வந்து தமிழில் ஆ. இப்போ அண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆன் தானே ஆரம்பிக்கணும் அதை, அண்டு. இந்த பேட்டுன்றதுல ஏ இது பார்த்தீங்களா? இந்த ஏ வந்து இங்கே ஆன் வந்தது, ஆ சவுண்டு. இந்த ஏ வந்து ஆ சவுண்டு, பேட் பே ஆ. அடுத்தது இங்கே வந்து ஏ வந்து ஏ சவுண்டு, பேட். இந்த பேட் கூட ஈ சேர்த்தா பேட் அம்மாயிடும். ஸோ இந்த ஏ இங்கே வர ஏ வந்து இந்த ஈயோட சேரும்போது பே ஏ சவுண்டு வருதுங்க. புரியுங்களா? இதுதான் ஈக்குவலண்ட்டு. இந்த இடத்துல ஏக்கு வந்து ஏ சவுண்டு, இங்கே வந்து ஆ சவுண்டு, இங்கே ஆ சவுண்டு. அடுத்து ஈக்கு ஏ இ 2 வவல் ஈக்குவலண்ட்டாக அதுக்கு. ஐக்கு இ ஐ இந்த 2 சவுண்டு வரும். ஓ ஆ ஓ 2 சவுண்டும். யூக்கு வந்து அ உ ஊ. இந்த ஊன்றது வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அது 1 2 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம டிரைவ்டு வெர்ஷனாக நிறைய இருக்கும். இப்போ உஸ்தாத், உஸ்தாத் அலி கான், உஸ்தாதுன்ற இந்த ப்ராப்பர் நவுன்லாம் வந்து யூவில் வரும், ஊ சவுண்டு வரும் யூ வரும்போது. மற்றபடி இப்போ எம்மி இந்த பின்னாடி வருது பாருங்க அப்புறமா. அடுத்தது ஓயு, ஓயு வந்து அவு சவுண்டு, ஓடபிள்யூ அவு சவுண்டு. இது அவு, இது அவு. வித்தியாசம் இருந்தது இல்லையா? அவு அவுட் பின்னாடி வருது பாருங்க. இப்போ ஏன்ற சவுண்டு இங்கிலீஷில் இருக்கு இல்லையா? அது ஈக்குவலண்ட்டாக தமிழில் ஆ சொன்னேன் ஏற்கனவே இங்கே பார்த்தோம். ஆக்கு வந்து அபவுட், அபவுட் அபவுட். பேட் ரேட் கேட் சேட் டேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு. இந்த இடத்துல 3 எழுத்து வந்து சிங்கிள் சிலபிளாக இருந்ததுன்னா, சிலபிள்னா இது ஒரு சிலபிள், இது அபவுட் இது 2 சிலபிள், இது ஏ சவுண்டு. இந்த இடத்துல ஏ சவுண்டு, ஏஞ்சல் 2 சவுண்டு இங்கே. ஸோ இப்போ 2 சிலபிள். 2 சவுண்டு வந்ததுன்னா 2 சிலபிள். ஒரு சிலபிள்னா ஒரு முறை ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது, ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது எத்தனை முறை காற்று வெளியே போதும் அத்தனை உயிரெழுத்துக்குன்னு அர்த்தம். அத்தனை சவுண்டு இருந்தால் தான் காற்று வெளில போகும். ஒரு சவுண்டு உருவாக்கணும்னா காற்று வெளில போகணும். லங்ஸ்லேருந்து லேரிங்ஸ் வழியாக வெளில வந்தால் தான் அந்த சவுண்டு வந்து உருவாக்கப்படுது இல்லைங்களா? இப்போ ஏஞ்சல், ஏ ஜெல். ஸோ 2 சிலபிள் இது. ஸோ இந்த இடத்துல ஏன்னு சவுண்டு வருது, இங்கே ஆ சவுண்டு வருது, இங்கே ஆ சவுண்டு ஏற்கனவே இங்கே பார்த்தோம் அதை. அடுத்து இ, ஈனுடைய பிரைமரி, இதெல்லாம் பிரைமரி சவுண்டு. இப்போ நம்ம இங்கே பார்க்கறதெல்லாம் பிரைமரி சவுண்டு. இது அத்தனையும் பிரைமரி சவுண்டு இந்த எழுத்துங்களுக்கு. இது செகண்டரி சவுண்டு. இதெல்லாம் அபவுட், பேட், ஏஞ்சல். இந்த ஈ வந்து ஏ சவுண்டு, ஏ. இதெல்லாம் வந்து ஷார்ட் வவல். ஏ எண்டு, ஈ ஈல், ஏ ஈ 2 ஈ வருது. புரியுங்களா? ஈல். இது முதல்ல வந்தால் மட்டும் இல்லை, நடுவில் கூட வந்து ஒரு ஈ வந்துட்டு ஈ சவுண்டு வரும். அது நான் பின்னாடி டிரைவ்டு வெர்ஸில் பார்ப்போம் நம்ம. ஐ, ஐக்கு வந்து பிரைமரி சவுண்டு என்னன்னா ஐ கிடையாது, இ தான். இன் இ. இது ஏ, இது இ. இங்கே எண்டு, எண்டுன்னு சொன்னீங்க, ஏன்னு ஆரம்பிச்சிங்க சவுண்ட் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஏ. இங்கே வந்து என்னு, எம்பு. புரியுங்களா? இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஈல ஆரம்பிக்கும். அப்புறமா ஐ சவுண்டு. ரெண்டாவது தான் வந்து இந்த ஆக்சுவல் பேருக்கு என்ன சொல்கிறோம், ஐன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சவுண்டு வரும், ஐலேண்டு. புரியுங்களா? ஐலேண்டு. அடுத்தது ஓ. ஓனுடைய பேர் வந்து இந்த எழுத்தினுடைய பேர் ஓ. ஆனால் ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து ஆ, ஆரஞ்சு. புரியுங்களா? ஆரஞ்சு ஆ சவுண்டு. ரெண்டாவது சவுண்டு தான் ஓ, ஓட். அண்ட் ஓ டு ஏன்ஷியன்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? படிச்சிருப்போம் இல்லையா? ஓட். இங்கே வந்து ஓவல், இது 2 சிலபிள். இது ஓவல் படிக்கணும், அவல் படிச்சிடாதீங்க. அவன் வேற, ஓவல் வேற. அடுத்தது யூ. யூ வந்து அங்கிள், ஃபர்ஸ்ட் சவுண்டு வந்து அ, ரெண்டாவது சவுண்டு உ. இதெல்லாம் ஷார்ட் ஓவல். லாங் ஓவல் வந்து ஊ, அது வந்து ஃப்ளூ, ஃப்ளூ. இது கடைசியில் முடியுது. அதே சமயத்தில் நீங்கள் ப்ளூ நினச்சிக்காதீங்க, பிஎல்யூஇ 2 இ, ஒரு யூ பக்கத்தில் இ வந்ததுன்னா அது வந்து டிப்டாங்கா மாறிடும். வவல் சவுண்டு வந்து வேற சவுண்டு வந்துடும். இங்கே வந்து பாருங்க, ஆனால் யூஇ வந்து சேர்ந்து வந்தாலும் ஊ சவுண்ட் தான் வரும்.
புரியுங்களா? நம்ம டிரைவ்ட் வாய்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஃப்ளூ, ஊ சவுண்டு. இது ஊ. ஊ வந்து ரொம்ப குறைவு, ஏற்கனவே சொன்ன மாதிரியா. யும்மி, யும்மி, YUMMY, யும்மி, அது யூ சவுண்டு. ஊ ஷார்ட் வவல். இது அ, அங்கிள், இது ஷார்ட் வவல். ஸோ யூன்ற எழுத்து ஆவுக்கு வரும். ஆக்சுவலாக நம்ம ஆயில் முதல் எழுத்துக்கள் ஆ இருக்கு இல்லையா, அது ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் என்னன்னா யூ. அதுக்கடுத்தது ஓயு. ஓயுனா அவ்வு. ஓடபிள்யூ, அவுக்கு வந்து இங்கிலீஷில் அவுட்டு. ஓடபிள்யூக்கு வந்து அவு, அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கவுன். இந்த மாதிரி வரும். புரியுங்களா? ரைட், தொடர்ந்து பார்ப்போம்.